மந்திர நட்சத்திர மோதிரம். ஒரு காலத்துல மலர்வனம் என்ற ஒரு அழகான ராஜ்யம் இருந்துச்சு. அந்த ராஜ்யம் முழுக்க மரங்களும் மலர்களும் நிறைஞ்சி ரொம்பவே பசுமையா இருந்துச்சு. அங்க பறவைகள் எல்லாம் இனிமையா பாடும், விலங்குகள் எல்லாம் துள்ளி குதிச்சு விளையாடும். அங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் ரொம்பவே அன்பா சந்தோஷமா வாழ்ந்தாங்க. அந்த ராஜ்யத்துல ஒரு நல்ல மனம் கொண்ட அழகான இளவரசி வாழ்ந்து வந்தா. அவ பேரு லில்லி. அவ எப்பவுமே இனிமையா பேசுவா, விலங்குகளை எல்லாம் ரொம்ப அன்பா கவனிப்பா. யாராவது கஷ்டத்துல இருந்தா அவங்களுக்கு உடனே உதவி செய்வா. அதனால ராஜ்ய மக்கள் எல்லாரும் லில்லி இளவரசிய ரொம்ப நேசிச்சாங்க. ஒரு நாள் காலையில லில்லி இளவரசி அரண்மனை தோட்டத்துல ஊஞ்சல்ல விளையாடிட்டு இருந்தா. அப்போ அங்க ஒரு மானை பார்த்தா. அந்த மானுக்கு அடிபட்டு இருந்துச்சு. பாவம், இதுக்கு கண்டிப்பா நம்ம உதவி செய்யணும்னு லில்லி இளவரசி நினைச்சா. அதுக்கு உதவி செய்ய பக்கத்துல போனதும் அந்த மான் பயந்து போய் அரண்மனைக்கு பக்கத்துல இருக்கிற காட்டுக்குள்ள ஓடி போச்சு. அது ஓடி போனதும் அந்த மான் பின்னாடியே இளவரசியும் போக ஆரம்பிச்சா. அவ அந்த மானை பின்தொடர்ந்து போனதுல அவளை அறியாமலேயே காட்டுக்குள்ள ரொம்ப உள்ள போயிட்டா. அந்த மான் ஒரு புதருக்குள்ள போய் நுழைஞ்சிருச்சு. அதனால லில்லி இளவரசிக்கு அந்த மான் எங்க போச்சுன்னே தெரியல. கொஞ்ச நேரம் கழிச்சுதான் அவளுக்கு ஒரு உண்மை புரியுது. நம்ம காட்டுக்குள்ள ரொம்ப உள்ள வந்துட்டோம்னு. அவளுக்கு கண்ணு கெட்ட தூரம் வர அரண்மனையும் தெரியல, வழியும் புரியல. அவளுக்குள்ள ஒரு பயம் வந்தாலும் நான் தைரியமா இருக்கணும்னு அவ மனச அவளே உறுதிப்படுத்திக்கிட்டா. காட்டுல யாராவது இருந்தா அவங்கள்ட்ட வழி கேட்கலாம்னு மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சா. அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு மரத்தின் கீழே ஒரு மூதாட்டி கால்ல காயத்தோட முகத்துல வலியோட உட்கார்ந்துருப்பத லில்லி இளவரசி பார்த்தா. அந்த மூதாட்டி பக்கத்துல போய், பாட்டி, உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு லில்லி இளவரசி அன்பா கேட்டா. அந்த மூதாட்டி, மகளே, இந்த காட்டுப்பாதையில நடந்து வரும்போது மரக்கிளையில என் கால் பட்டு தவறி விழுந்து என் காலில் காயம் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னாங்க. லில்லி இளவரசி ஒரு நொடி கூட யோசிக்காம உடனே பக்கத்துல இருந்த மூலிகை செடியிலிருந்து சில இலைகளை எடுத்தா. அந்த இலைகளை கொண்டு வந்து மூதாட்டியோட காயத்தை சுத்தம் செஞ்சு மெதுவா அந்த இலைகளை வச்சே கட்டி விட்டா. அதுக்கப்புறம் பக்கத்துல ஒரு சின்ன நீரோடை ஓடிட்டு இருந்தத அவ பார்த்தா. அவ பெரிய இலைகளை மடிச்சு ஒரு சின்ன பாத்திரம் போல செஞ்சு அதுல நீரை எடுத்து கொண்டு வந்து மூதாட்டிக்கு குடிக்க கொடுத்தா. அடுத்த நொடி அந்த இடம் முழுக்க ஒரு மென்மையான ஒளி பரவ ஆரம்பிச்சது. மூதாட்டியோட உருவம் மாறிடுச்சு. அவங்க ஒரு அழகான தேவதையாக மாறினாங்க. லில்லி இளவரசி ஒரு பயம் கலந்த ஆச்சரியத்தோட பார்த்தா. தேவதை இளவரசி கிட்ட, பயப்படாதே இளவரசியே, நான் தான் இந்த காட்டின் தேவதை. நான் உன்னை சோதிக்க தான் இந்த மூதாட்டி வடிவத்துல வந்தேன். நீ ஒரு இளவரசியாக இருந்தும் எந்த ஒரு பெருமையும் எதிர்பார்ப்பும் இல்லாமல் எனக்கு நீ உதவி செஞ்ச. அதனால நீ தான் இந்த மோதிரத்துக்கு தகுதியானவள்னு சொல்லி ஒரு பொன் நட்சத்திரம் பதிக்கப்பட்ட மோதிரத்தை தேவதை காட்டினாள். அதை வியப்போட லில்லி இளவரசி பார்த்தா. தேவதை இளவரசி கிட்ட, இளவரசியே, இது சாதாரண மோதிரம் இல்ல, மந்திர சக்திகள் கொண்ட மோதிரம். இதன் நடுவில் இருக்கிற இந்த பொன்னான நட்சத்திரம் தான் இதன் மந்திர சக்தியோடைய மையம். அதனால இந்த மோதிரத்தை உன் விரலில் அணிந்து கொள்னு சொல்லி அந்த தேவதை நட்சத்திர மோதிரத்தை கொடுத்தா. லில்லி இளவரசியும் அந்த மோதிரத்தை வாங்கி தன்னோட விரல்ல போட்டுக்கிட்டா. தேவதை இளவரசி கிட்ட இந்த மோதிரத்துக்கு 3 மந்திர சக்திகள் இருக்குன்னு சொன்னா. அந்த 3 மந்திர சக்திகளை ஒன்னொன்னா அந்த தேவதை விளக்க ஆரம்பிச்சா. முதல் மந்திர சக்தி, நீ எந்த நல்லது செஞ்சாலும் இந்த நட்சத்திர மோதிரம் பிரகாசமா ஒளிரும். அந்த ஒளி நீ சரியானதை தான் செஞ்சிருக்கன்னு
உன்னோட மனசுக்கு நினைவூட்டும். அந்த ஒளியை பார்த்தா உனக்கு இன்னும் அதிகமா நல்லதை செய்யணும்னு ஊக்கமும் சந்தோஷமும் கிடைக்கும். இரண்டாம் மந்திர சக்தி. உன் ராஜ்யத்துக்கு ஏதாவது ஆபத்து வந்தா இந்த நட்சத்திர மோதிரம் ஒரு பெரிய ஒளிவட்டமா மாறி உன்னையும் உன் ராஜ்யத்தையும் பாதுகாக்கும். மூன்றாம் மந்திர சக்தி. நீ மனமாற விரும்பும் ஆசைகள் எல்லாமே நிச்சயம் இந்த நட்சத்திர மோதிரம் நிறைவேற்றி தரும். இதுதான் அந்த 3 மந்திர சக்திகள். ஆனா இந்த மோதிரத்தை ஒருபோதும் சுயநலத்திற்காகவோ பெருமைக்காகவோ பயன்படுத்த கூடாது. அப்படி நீ பயன்படுத்தினா இந்த மோதிரத்தோடைய சக்தி வேலை செய்யாதுன்னு தேவதை சொல்லி முடிச்சதும் லில்லி இளவரசி நட்சத்திர மோதிரத்தை பார்த்தபடி, இந்த மோதிரத்தை நான் நல்லதற்காக மட்டும்தான் பயன்படுத்துவேன்னு தேவதை கிட்ட உறுதி அளிச்சா. லில்லி இளவரசி மோதிரம் கிடைச்சதுல மகிழ்ச்சி அடைந்தாலும் அவ முகத்துல திடீர்னு ஒரு சிறிய கவலை தெரிஞ்சிச்சு. தேவதை இளவரசி கிட்ட, என்னாச்சு இளவரசியே, உன் முகத்தில் தெரிகிற கவலைக்கு என்ன காரணம்னு கேட்டா. அதற்கு இளவரசி, இந்த காட்டிலிருந்து அரண்மனைக்கு போக வழி எனக்கு தெரியல. நான் இங்கிருந்து எப்படி போக? உனக்கு என் அரண்மனைக்கு போக வழி தெரியுமான்னு கேட்டா. அதற்கு அந்த தேவதை சிரிச்சுக்கிட்டே, அரண்மனைக்கு போக வழி உன் கையில் தானே இருக்குன்னு சொல்லி ஒளியாக மாறி மாயமாக மறைஞ்சிட்டா. இளவரசி, என்ன இந்த தேவதை எனக்கு வழி சொல்லவே இல்லையே, இனி நான் எப்படி அரண்மனைக்கு போவேன்? இல்லை, எனக்கு எப்படியாச்சு இப்பவே அரண்மனைக்கு போகணும்னு ரொம்பவே விருப்பத்தோட சொன்னான். உடனே அந்த மோதிரத்தோட சக்தியால அடுத்த நொடியே அரண்மனையில நின்னான். மோதிரத்தோட சக்தியை பார்த்து இளவரசி ரொம்பவே வியப்படைந்தா. மறுநாள் லில்லி இளவரசி அரண்மனை பின்வாசல்ல ஒரு குழந்தை பசியால அழுதுட்டு இருந்ததை பார்த்தா. அவ உடனே அந்த குழந்தைக்கு உணவும் நீரும் கொடுத்தா. அப்போ அந்த மோதிரம் பிரகாசமா ஒளிரிச்சு. அதை பார்த்து லில்லி இளவரசிக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. சில நாட்களுக்கு பிறகு மலர்வனம் ராஜ்யத்துல கடும் புயல் ஒன்று வரப்போகுதுன்னு செய்தி வந்துச்சு. அதனால மக்கள் எல்லாரும் பயந்தாங்க. லில்லி இளவரசி மோதிரத்தை விரல்ல அணிந்தபடி கண்களை மூடி நின்னா. அந்த மோதிரம் ராஜ்யத்தை சுத்தி ஒரு பெரிய ஒளிவட்டத்தை உருவாக்குச்சு. புயல் வந்துச்சு, ஆனா ராஜ்யத்துக்கு எந்த சேதமும் இல்லாமல் பாதுகாப்பா இருந்துச்சு. மக்கள் எல்லாரும் நிம்மதி அடைஞ்சாங்க. சில மாதங்களுக்கு பிறகு அந்த வருடம் மழை இல்லாம வயல்கள் எல்லாம் காஞ்சிருச்சு. மக்கள் எல்லாரும் ரொம்பவே கவலைப்பட்டாங்க. லில்லி இளவரசி மக்கள் கவலையை உணர்ந்து இந்த ராஜ்ய மக்களுக்காக நல்ல மழை பெய்யணும்னு மனமாற விரும்பி வேண்டுனா. அடுத்த நொடி மோதிரத்தோட சக்தியால மேகங்கள் திரண்டது, மழை பொழிந்தது. சில நாட்கள்ல வயல்கள் பசுமையா மாறிடுச்சு. மக்கள் மகிழ்ச்சியில ஆரவாரம் செஞ்சாங்க. லில்லி இளவரசி நட்சத்திர மோதிரத்தை ஒருபோதும் தன் பெருமைக்காக பயன்படுத்தல. அவ அத கருணைக்காகவும் பாதுகாப்புக்காகவும் மக்களின் நலனுக்காகவும் மட்டும்தான் பயன்படுத்தினா. அதனால மலர்வனம் ராஜ்யம் முன்பை விட இன்னும் அதிக மகிழ்ச்சியோடு இருந்துச்சு. மக்கள் எல்லாரும் நம் இளவரசி ஒரு நல்ல மனம் கொண்ட உண்மையான இளவரசின்னு பெருமையோட பேசினாங்க. குழந்தைகளே, நல்ல மனம் இருந்தால் வாழ்க்கை முழுவதும் மகிழ்ச்சி கிடைக்கும்.